ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் தெரியும். இப்போ 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் எல்லாரும் ஆன்சரை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சுவலாக மார்கோனிக் ஆஃப் ரூல். ஓகேவா? மார்கோனிக் ஆஃப் ரூல். மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னது அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ஹெச்பிஆர் நான் ரெண்டா பிரிச்சேன் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸ்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரிக் என்ன அப்படின்னா இது எதுல போய் சேரும் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் பாண்ட், அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல தான் போய் சேரும். ட்ரிக் என்னது அப்படின்னா இப்போ கார்பன், இந்த 2 கார்பன்ல எந்த கார்பன்ல அதிகமான ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பனை சுத்தி ஹைட்ரஜனே இல்லை. ஹைட்ரஜன் அதிகமா இருக்க கார்பன்ல எதை சேர்த்துருங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் ஸ்பீஷிஸை சேர்க்கணும். கார்பன், எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அதுல நெகட்டிவ் ஸ்பீஷிஸை சேர்த்துருங்க. அப்போ நான் இதை சேர்த்தேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட். ஏன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆயிரும், ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் புரோமின் ஆட் பண்ணிடுவேன். CH2 CH2 CH3. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா கொஸ்டின்ல 2 ஹெச்பிஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹெச்பிஆர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு ஹெச்பிஆர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ண ட்ரிக்கை பாருங்க. கார்பன், இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனால் இந்த கார்பன்ல ஹைட்ரஜனே இல்லை. ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற சைடு இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடணும். அப்போ மறுபடியும் ஆட் பண்ண அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்ட் C, புரோமின் புரோமின் CH2 CH2 CH3. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் உங்களோட ப்ராடக்ட். ஓகேவா? இது என்னது அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ரூல். இதே ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலா இருந்துச்சு அப்படின்னா ஹெச்பிஆர் கூட என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பெராக்சைடு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இது ரெண்டையுமே ஆப்போசிட் ஆட் பண்ணிருக்கணும். அதாவது ஹைட்ரஜன் ஆட் பண்ண இடத்துல புரோமினையும், புரோமின் ஆட் பண்ண இடத்துல ஹைட்ரஜனையும் ஆட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஒருவேளை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல என்ன பண்றோம் அப்படின்னா NCERT லைன் பை லைன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம கிளாஸ் 12ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஹேலோ ஆல்கைன் சாப்டர் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். ஸோ நீங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போய் இந்த சாப்டரை வியூ பண்ணலாம். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.